உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஜெபத்தில் பேசினதுக்காக வரல, உங்கள் எதிரிகள் பேசினதுக்காக வந்திருக்கு. யோசேப்பின் சத்துரு சொன்னாங்க, அவன் வர்றான்லடா, சொப்பனக்காரன் வரான்டா, அகராதி வரான்டா, ரொம்ப திமிரா பேசுகிறேன் வரான்டா, அவனை அடித்து குழியில் போடுவான், இன்னைக்கு காலி பண்ணிடுவோம். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்கிற அந்த ஒரு வரிக்குத்தான் யோசேப்பு கதையவே எழுதினார். கர்த்தர் ஐயத்தை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். நான் சொல்கிறேன், இப்படி தாண்டா நிறைவேறுன்னு நான் காட்டுறேன். என்ன சார் இனிமே என்ன ஷார்ட்டு அன்னை மாதிரிலாம் வரணும்ல, காலில் விழணும்ல சார். அவர் மறந்துட்டார் சார். சார் அவர் மறந்துட்டார் சார். அவன் மறந்துட்டான்டா, நான் மறக்கல, நான் மறக்கல. கர்த்தருடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து நாம் இந்த 2வது வாரம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். பிரைஸ் காட். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வைராக்கியம். திரும்ப சொல்லுவோம், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், பிரைஸ் லார்ட், ஹalleluya. தேவனுடைய வைராக்கியம் இதை செய்யும். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்காய் நாம் வைராக்கியமாய் இருப்பது. புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்காய் தேவன் வைராக்கியமாய் இருப்பது. பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இருந்திருக்கிறது. பல இடங்களில் புதிய ஏற்பாட்டின் நிழல் அங்கே இருக்குது. நீங்கள் பழைய ஏற்பாடுன்னா பழைய ஏற்பாடு புத்தகத்துக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, பழைய உடன்படிக்கைக்குள்ளே இருப்பது. புதிய ஏற்பாடுன்னா நீங்கள் புதிய ஏற்பாடு புக்கை நினைக்கக்கூடாது, பழைய ஏற்பாட்டுக்குள்ளே ஏசாயான்ற புதிய ஏற்பாடு இருக்குது. கையை தட்டுங்க. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே எரேமியான்ற புதிய ஏற்பாடு இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்குள்ளே சங்கீதங்களில் இருக்க பல விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற உடனே நீங்கள் இந்த நடுவில் ஒரு வெள்ளை பேப்பர் வருதே, இங்கிட்டு இருக்கிறதான் பழைய ஏற்பாடு, இங்கிட்டு இருக்கலாம் புதிய ஏற்பாடுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உண்மை தான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு உண்மை என்னென்னா, எதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எழுதப்படுகிறதோ அது எல்லாம் புதிய ஏற்பாடு, எதெல்லாம் மோசைக்குள்ளாக எழுதப்படுகிறதோ அதெல்லாம் பழைய ஏற்பாடு. அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே சிலர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, சிலர் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ பழைய உடன்படிக்கை வாழ்க்கை தேவனுக்காய் வைராக்கியமாய் இருப்பது, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை தேவன் நமக்காய் வைராக்கியமாய் இருப்பது. இப்போ தேவனுடைய கேரக்டர்ஸில் ஒன்று வைராக்கியம். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். ஓகே. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க. இயேசு தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றான், நீங்க யூதரா இருக்கிறீங்க, என்னிடத்தில் நான் சமாரிய ஸ்திரியா இருக்கிறேன், என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று தாகத்துக்கு தான் சொல்லி எப்படி கேட்கலாம் என்றார். எப்படி நீங்க கேட்கலாம்? ஏன்னா யூதர்கள் சமாரியரோடு என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணியோட வாங்கி குடிக்க மாட்டாங்களே. ஏசு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை. எல்லாரும் என்ன பாருங்க, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீயே தைரியமா கேட்டிருப்ப. யூதர்கள் மேல் ஜாதி, சமாரியர்கள் கீழ் ஜாதி என்ற இடத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க போய் மேல் ஜாதி கீழ் ஜாதிகிட்ட கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அவர் சொல்றாரு, என் மனசு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கீழ் ஜாதி நினைக்கவே மாட்ட, நீயே வந்து என்கிட்ட அப்பா
அப்படின்னு கேட்டிருப்ப. கடவுளிடம் மனிதர்கள் நெருங்காமல் இருப்ப காரணம் கடவுள் யாருன்னு தெரியல. கிருபை என்ன செய்கிறது? தேவனை யார் என்று உங்களுக்கு காட்டுகிறது. உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், நீயே நான் ஒரு வேசி, நான் ஒரு விபச்சாரின்னு யோசிச்சிருக்க மாட்டேன். என் அன்பு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தைரியமான கிருபாசன தண்டை வந்திருப்ப. இன்னைக்கு ஏன் மக்கள் பயந்திருக்கிறார்கள் என்றால், அவர் இன்னார் என்கிற அறிவு அவர்களிடத்தில் இல்லை. கடவுளிடம் ஒன்றை கேட்பதற்கு பயம், கடவுளிடம் ஒன்றை நெருங்குவதற்கு பயம். காரணம், அவர் இன்னார் என்று தெரியல. சார், உங்களை ஒருத்தர் ஹோட்டல் கூட்டு போறாரு, சாப்பிட்டுக்காங்கன்றாரு. அவர் எவ்வளவு செலவழிக்க மனசா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க அடக்கிதான் என்ன செய்வீங்க? வாசிப்பீங்க. அவர் ஏதோ 2 தயிர் சாதம் 2 வடையோட முடிச்சிருவோம். அவரே பாவம் ஒரு 50-100 ரூபா தான் வச்சிருப்பார். ஆனால் அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2000 ரூபா செலவழிக்கணும்னு இருக்கிறாரு என்கிற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? தைரியமாக கேட்பீங்க. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் எவ்வளவு மனநிலைமையில் இருக்கிறார்ன்ற தெரிஞ்சுக்காங்க. அப்படி தெரிஞ்சாதான் தைரியமாக நீங்கள் கேட்க முடியும். சிலுவையின் கரையம் என்னவென்பதை புரிந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளுடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் இந்த பூமியில் நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அவர் நேசித்தார் என்றால் அதுதான் அவருடைய அன்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்புக்கு பாத்திரமா இல்லை, அதனால் அவற்றை நெருங்க முடியல அப்படி நீங்கள் துடிக்கும்போது குமாரனை அனுப்புனார்னு வச்சுக்காங்களேன், அதுதான் அவருடைய கிருபை. கிருபை வந்த பிறகும் உங்களால் பல விஷயங்களை புரிஞ்சு கூட நடக்க முடியல அப்படின் போது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி அது எல்லாத்தையும் புரிய வைக்கிறாருன்னா அதுக்கு பேர் தான் தயவு. ஆமாம். உங்களை அழிக்க வேண்டும் என்று உங்கள் சத்துருக்கள் நினைத்த போது அவர்கள் பக்கம் திரும்பி ஒரு உணர்ச்சி வசப்படுறாருன்னா அதுக்கு பேர் தான் தேவனுடைய கோபம். உங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடும் போது அவர்கள் திட்டத்தை வைத்து அவர்களை அழிக்கிறார் என்றால் அதுதான் தேவனுடைய ஞானம். நீங்கள் இல்லாத பொழுது உங்களை குறித்து தரக்குறைவாய் பேசுவார்கள் என்றால் அதை கேட்டு அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிடுவார் என்றால் அதற்கு பெயர்தான் தேவனுடைய வைராக்கியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஓ ராபாலா ஷந்து ராபாலா தியாங்கா. God has various characters. பலவிதமான குணங்கள் அவருக்குள் இருக்கிறது. ஒவ்வொரு குணமும் உன்னுடைய நலனுக்காகவே. ஒவ்வொரு குணமும் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு. உன் அழிக்கணும் சதி திட்டினான்னா அந்த சதி திட்டத்தை வச்சு அவனை தூக்குனார்னா அதுதான் தேவனுடைய ஞானம். உன்னால முடியலன்னும் போது ஐயோன்னு சொல்லி இறங்கி ஒன்ன செஞ்சார்னா அதுக்கு பேர் இரக்கம். ஒரு கணவன்கிட்ட போய் ஒரு மனைவிட்ட போய் உங்கள் கணவர் எப்படிங்க அப்படின்னா, அவர் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காருங்க அப்படின்னா, ஓ அவர் அன்பாக இருக்கிறாரு அப்படின்றது மனைவி தெரிஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள், கோவப்பட்டார்னா அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, கையில் எது கிடைக்குதுன்னு இப்போ இன்னொரு பக்கத்தை சொல்கிறாங்க. என்னது? கோபம். ஆனாலும் பாருங்கள், அப்போ கோவக்காரா. ஆனாலும் பாருங்கள், கோவப்பட்டார்னு அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து அதுக்கு பேர் தயவு, இரக்கம். ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் பசின்னு வந்துட்டா யாருனாலும் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாருங்க. இரக்கம். ஒரு கணவரோட எத்தனை பக்கத்தை தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பிள்ளைகளை வந்து ஒரு நாளும் கை நீட்டி அடித்ததே கிடையாதுங்க பாருங்கள், அது பாசம். ஆனால் அதே நேரம் பிள்ளைய டிசிப்ளினாக பண்ணாமல் அவர் ஒரு நாள் இருந்தது கிடையாதுங்க. ஒரு கணவனுடைய எத்தனை பக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ ஒட்டு மொத்தமாக என்னென்ன சொல்ல வரீங்க? கோபத்தை சொல்லிட்டீங்க, பாசத்தை சொல்லிட்டீங்க, இரக்கத்தை சொல்லிட்டீங்க, நேசத்தை சொல்லிட்டீங்க. ஒட்டு மொத்தமாக சொல்லுங்க, அவர் நல்லவருங்க. நல்லவர்னா என்ன தெரியுமா? த மிக்சிங் ஆஃப் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ். நல்லவர். இவன் நல்லவர்னா என்ன சொல்றான்னா, ஊரே தீப்பிடிச்சிருந்துக்கிட்டு ஒருத்த மட்டும் மிச்சம் தின்னுக்கிட்டே இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, அவர் எதுவுமே செய்ய மாட்டார், நல்லவர்.
அந்த நல்லவர் இல்லை. இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தா அவன் நல்லவனா இல்ல. எல்லாமே இருந்தும் ஒவ்வொரு கேரக்டரும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது அவர் மனசுல அவர் நல்லவராகவே இருப்பார். அந்த நல்லவர் என்கிற மனநிலையில அவர் இருப்பார். ஆமென். ஸோ அதுதான் வந்து தேவனுடைய ஒட்டுமொத்த கேரக்டர். அந்த நல்லவர்ன்றக்குள்ள இது எல்லாமே இருக்கு. அதுல ஒன்று வைராக்கியம். ஒவ்வொரு கேரக்டரை நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு விதமான தைரியமும் அவர் மீது அன்பும் உங்களுக்கு என்ன செய்கிறது? பெருகுகிறது. அதிலே ஒன்றுதான் தேவன் நம்மீது நமக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது, அதை நீங்கள் இல்லாத போது அவர்கள் பேசும்போது, கர்த்தர் அதை கவனித்து கேட்டு அவர்கள் பேசுகிறதற்கு ஏற்றார் போல, எப்படி அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வடிவமைப்பார் என்றால் அதற்கு பெயர் தான் தேவனுடைய வைராக்கியம் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதை கேட்கிற தேவன் அதற்கேற்றார் போல் உங்கள் ஆசீர்வாதத்தை வடிவமைக்கிறாராம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. அதிலே ஒன்றுதான் தேவன் நம்மீது நமக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது, அதை நீங்கள் இல்லாத போது அவர்கள் பேசும்போது, கர்த்தர் அதை கவனித்து கேட்டு அவர்கள் பேசுகிறதற்கு ஏற்றார் போல, எப்படி அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வடிவமைப்பார் என்றால் அதற்கு பெயர் தான் தேவனுடைய வைராக்கியம் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதை கேட்கிற தேவன் அதற்கேற்றார் போல் உங்கள் ஆசீர்வாதத்தை வடிவமைக்கிறாராம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. மற்றவர்கள் உங்களை பரிகசிக்கிறார்களா, மற்றவர்கள் உங்களை ஈனமாய் பேசுகிறார்களா, நீங்கள் இல்லாத பொழுது உங்களை மட்டமாய் பேசினார்களா, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை உயர்த்தப் போகிறது. வைராக்கியம்னா என்ன தெரியுமா? உங்களை பற்றி பேசுகிறத, நீங்கள் இல்லாதப்ப பேசுகிறத கேட்பது, கேட்டுட்டு டிசைனை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது. நீங்கள் தான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட. நான் நேராக போகிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்கிறார், இங்கேருந்து நீ பாம்பேக்கு போய்ட்டு வந்துருப்பா. சரிங்க ஆண்டவரே. இல்லை மெட்ராஸ் போய்ட்டு வந்துரு. சரி, நான் பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன், ட்ரெயினில் போயிரு, ஏசியில் போயிரு. ஆண்டவர் என் தகுதிக்கு ரொம்ப போடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. டிக்கெட் எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ எதிரிகள் 4 பேர் உட்காந்து பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். வைராக்கியம்னு என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 4 பேர் உட்காந்து, அவன் வெட்டிப்பையா, அவன் என்ன பஸ்ஸுக்கே காசு இல்லாதவன், சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், தரமே இல்லாதவன், அவன் பள்ளி படிப்பே தாண்டலை, அவனுக்கு வந்து பேசிக் நாலேஜே கிடையாது, அவன்லாம் ஒரு மோசமானவன், அசுத்தமானவன், இவன் வந்து பஸ்ஸு ஏறி போயிடுவானாக்க அவன் அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டவொன்னு அவர் சொல்கிறாரு, டே அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு, அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று புக் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் வைராக்கியம். உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஜெபத்தில் பேசினதுக்காக வரல, உங்கள் எதிரிகள் பேசினதுக்காக வந்திருக்கு. வைராக்கியம் உள்ள தேவன். இட்ஸ் a prophetic message comes to you. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் என் மீது வைராக்கியம் உள்ளவர். ஆமென், ஆமென். ஒட்டுமொத்த யோசேப்பின் சரித்திரம் ஒரே ஒரு வரியில் நிற்கிறது, ஒரே ஒரு வரியில் நிற்கிறது.
யோசேப்பின் ஒட்டுமொத்த சரித்திரம் ஒரே ஒரு வரியில் நிற்கிறது. என்ன வரி தெரியுமா? அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்று அவர்கள் சத்துருக்கள், யோசேப்பின் சத்துரு சொன்னாங்க, அவன் வர்றான்லடா, சொப்பனக்காரன் வரான்டா, அகராதி வரான்டா, ரொம்ப திமிரா பேசுறேன் வரான்டா, அவன் அடிச்சு குழியில போடுவோம், இன்னைக்கு காலி பண்ணிடுவோம், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்கிற அந்த ஒரு வரிக்குத்தான் யோசேப்பு கதையவே எழுதினார். கர்த்தர் கையத்தை எப்படி நிறைவேறுது பார்ப்போம். நான் சொல்ற இப்படி தாண்டா நிறைவேறுன்னு நான் காட்டேன்டா. மௌனமாய் கேட்கிறவர் மறைமுக விருந்தாளி. உங்கள் சத்துருக்கள் பேசுகிறதை கேட்கிற தேவன், கேட்கிற தேவன். அவர் கேட்டார் பாருங்க. அதுதான் யோசேப்பு புத்தகம். எப்படி நிறைவேறுது பார்க்கலாம்டா. ஆமென் சொல்லுவோம். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவனுடைய வைராக்கியம் வெளிப்பட்ட 7 இடங்கள் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். வைராக்கியம்னா என்ன தெரியுமா? பிடிவாதம். வைராக்கியம்னா என்ன தெரியுமா? சில நேரம் யாராச்சும் நம்மளை அடிச்சிட்டாங்க, சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், உடனே நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, அவர் பாஞ்சு வந்து அவனை அடிக்கிறாரு. ஒன்று கொஞ்ச நேரத்தில் நீங்கள் விடுங்க சார் விடுங்க சார்ன்றீங்க. ஒதுங்கன்னு உங்களை ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் விடுங்க விடுங்கன்னாலும் அவர் விடா. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். இந்த வருஷம் என்னன்னு தெரியல, கர்த்தர் சொன்னார், என் வைராக்கியத்தை நீ பார்ப்ப, என் வைராக்கியம் அதை செய்யும். யோசேப்பு சொன்னா, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பிறந்துருச்சு, ஒரே சந்தோஷம். சொன்னான், எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அன்னைமார்களெல்லாம் செஞ்ச அந்த கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் என்னை மறக்கும்படி செய்தார், மறக்கும்படி செய்தார். அப்படியே சந்தோஷமாயிட்டான். உடனே படத்துக்கு என்ன போட்டிருக்கணும்? சுபம் அப்படின்னு போட்டு படத்தை முடிச்சிருக்கணும். ஆனால் தேவன் அடுத்த ஷாட் எடுன்றாரு. என்ன சார் இனிமேல் என்ன ஷாட்டு? அன்னை மாதிரிலாம் வரணும்ல, காலில் விழணும்ல. சார் அவர் மறந்துட்டார் சார், சார் அவர் மறந்துட்டார் சார். அவன் மறந்துட்டான்டா, நான் மறக்கல, நான் மறக்கல. கனவு நிறைவேறும் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். Wow, the zeal of the Almighty God. யோசேப்பின் சரித்திரம் எங்கே முடிந்திருக்க வேண்டும்? என் தகப்பன் வீட்டின் அத்தனை துன்பத்தையும் அவர் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுறான் பாருங்க. அப்பவே படத்தை முடிச்சிருக்கணும். தேவன் முடிக்கலையே, முடிக்க மாட்டார்ல. ஆமா, அடுத்த ஷாட்டு அன்னைமார் வராங்க, 11 பேர் காலில் விழுகிறாங்க, மறுபடி காலில் விழுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவசர அவசரம் பைபிள் வாசித்தப்ப 3 தடவை காலில் விழுந்துட்டாங்க. ஏன்னா நேற்று தான் திடீர்னு இந்த ஏரியாவுக்குள்ள வந்தேன், பார்க்குறேன் காலில் விழுந்தார்கள், வணங்கி கொண்டார்கள், காலில் விழுந்தார்கள், வணங்கி கொண்டார்கள். கர்த்தர் சொல்றார், படம் ஃபுல்லாக நிறைவேறணும்லப்பா. இப்போ நான் சொன்னது நிறைவேறணும்ல. நான் சொல்லவா? யோசேப்பு நீ மறந்துடுவடா, ஏன்னா உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்ப்போன்னு சொல்லி இவங்க பேசினப்ப நீ கேட்கல, நான் கேட்டேன். விட மாட்டாரு. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது, முடியவே முடியாது. 3 தடவை வராங்க. தேவன் யோசேப்பை வெளிப்படுத்தவே இல்லை. 3ஆவது தடவை நாங்கள் திட்டமிட்டு தான் எங்கள் சகோதரனை நாங்கள் கொன்னோன்னு கன்ஃபஸ் பண்ணாம பாரு, அப்போ தான் தேவ அன்பு வெளிப்படுகிறது. உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாய் காரியம் செய்தவர்கள் உங்களிடத்தில் வந்து புட்டு புட்டு தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு எதிராய் செய்த சதிகளை உங்களிடத்தில் ஒப்புவிக்காத வரைக்கும் தேவனுடைய வைராக்கியம் ஓயவே ஓயாது. கையத்தட்டு. ஆமே, நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆமா, கர்த்தருடைய வைராக்கியம். அதான் கையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன்.
காஸ்டியூம் கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஸோ காட்ஸ் ஜீல்னா என்ன புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு எவ்வளோ வைராக்கி என்ன தெரியுமா? உங்கள் எதிரிகள் நீங்கள் இல்லாத போது என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்கிறார். கேட்டுட்டு அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் தலையை உயர்த்துகிறார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சத்துருக்கள் 1000க்கு அதிபதியாக இருந்தால் உங்களை எந்த லெவலுக்கு கர்த்தர் உயர்த்துவார்? 1000ங்களுக்கு மேலே கொண்டு வருவார். ஆனால் உங்கள் சத்துருக்கள் லட்சாதிபதிகளாக இருந்தார்கள் என்றால் உங்கள் தலையை லட்சங்களுக்கு மேலாக. அதனால எதிரிகள்லாம் பெரிய ஆளாக வச்சுக்காங்கன்றேன். உங்கள் சத்துருக்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் என்றால் உங்கள் தலை உங்கள் சத்துருக்களுக்கு. சார், உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டியவர்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. எந்த தகுதி இல்லாட்டா கூட உங்கள் நண்பனா நீங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் எதிரிக்கு மட்டும் ஏகப்பட்ட தகுதி தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாத வளர்ச்சி தேவன் உங்கள் எதிரிகளோட தான் கம்பேர் பண்ணுறாரு. அவன் நினச்சிக்கிட்டு போய் எவ்வளோ நாள் அவருக்கு ஊழிய அழைப்பு, எங்களுக்கு பொருளாதார அழைப்புன்னு. அதுலேயும் தாக்கி அவனுக்கு ஊழிய அழைப்பும் உண்டு, பொருளாதார அழைப்பும் உண்டுன்னு தூக்கிடுவார். ஒரே தூக்கு. என்ன நீ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் பிச்சு போடுவேன்றாரு. ஆமாம், நீ அன்பாக இருக்கிற வரைக்கும் ஒன்றா இந்த லெவலில் நீ கிங்காக இருந்திருக்க. ஆனால் எதில் அவனை மட்டம் நினச்சி அவனை தூக்கிடுவேன் நான். பயங்கரமான ஆள் சார். இப்படி நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை குறித்து பேசிவிட்டார்கள். ஸோ எது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எது உங்கள்கிட்ட இல்லைன்னு பேசினாலோ அது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கடவுளுக்கு சிலபஸே கிடையாது. ஆனால் இவன் பேசினதுக்காக அதுதான் அங்கே. இதுக்கு பேர் தான் பிடிவாதம்ன்றது. இதுக்கு பேர் தான் என்னன்றது? வைராக்கியம்ன்றது. சிலபஸில் அவருடைய ஸ்கெடியூலில் உங்களுக்கு இதை தரணும்னு ஐடியாவே இல்லை சார். ஆனால் உங்கள் எதிரி பேசிட்டா உங்களுக்கு கொடுத்துருவார் சார். உங்களுக்கு ஹீப்ரு பேச வேண்டிய அவசியம் இல்லை, க்ரீக் பேச வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு க்ரீக் தெரிஞ்சவங்க நண்பர்கள் 4 பேர் 1000 பேசட்டியா அவன் க்ரீக்கில் பேச முடியாது நம்மள மாதிரி அப்படி பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். க்ரீக் ஸ்காலர் ஆயிடுவீங்க சார். ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வைராக்கியம்லாம் எங்கே தெரியுமா வருது? எதிரிகள் பேசுகிறதை கேட்கிற இடத்துலேருந்து வருகிறது. உங்களை பொருளாதாரத்தில் பேசுனாங்களா, அதே இடத்துல உங்களை தூக்குவார். உங்களை படிப்பில் பேசுனாங்களா, அதே இடத்துல உங்களை தூக்குவார். என்ன சார் திரும்ப எங்களை போய் ஸ்கூலில் சேர்த்துருவாரா சார்? ஸ்கூலில் சேர்க்க மாட்டார். அவன் ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் படித்து வராத அறிவை உனக்கு, அவனுக்கு கிடைக்காத ஃப்ளூயன்சியை உனக்கு கொடுப்பாரு. பேக்ரவுண்டை பற்றி பேசினாங்களா, ஜாதியை பற்றி பேசினாங்களா, இல்லை படிப்பை பற்றி பேசினாங்களா, குடும்பத்தை பற்றி பேசினாங்களா? நல்ல நேரம் பிறந்துச்சு. உங்களுக்காண்டி குடும்பத்தையே தூக்க போகிறாருன்னு அர்த்தம்.